Hi guys, welcome back to chandarand&hisindiegang. CHIG. CHIG. It's called CHIG. Yes. Let's And go. we are very happy to welcome an amazing guest over here. So, வணக்கம் ருத்ரனம் bro. Welcome to CHIG time. சத்தியமா சொல்றேன், முத இந்த ஒரு ஒபிஷியலா என்ன ருத்ரனம்னு கூட்டுது நீங்க கூட. Everyone of course relates to me by my Insta handle. யாருமே என் பேர் சுமேஷ் எனக்கு தெரியாது. But this is making it official. Yes. Ft.Rudranym. Yes. Obviously. Making it official on CHIG. On CHIG. CHIG is it's called CHIG time, moms. CHIG. Thank you. CHIG time. Hashtag CHIG originals. CHIG originals. Definitely a thing from now on. Nice, And, nice. So now I've been following Sumesh bro's work for a long time. So 17 la irundhe vande since I got to know such a percussionist city la irukanga irundha I've been following up his works and ஒரு wide variety of works. ஒரு பர்టిక్యులர் இன்ஸ்ட்ருமென்ட்டோ இல்ல ஒரு பர்టిక్యులர் கேட்டகரியிலயோ லிமிட் பண்ண முடியாது. டிஃபரண்ட் ஸ்டேஜஸ்ல டிஃபரண்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்ல amazing collaborations, some amazing live work has been done as well as tracks. கண்டிப்பா அந்த tracks பத்தி பேசுவோம். We would like to start off by உங்ககிட்ட இருந்து என்ன what's the reason for Rudranym? What's the reason for Rudranym? Oh my god, இது நான் அவ்வளவுதான். இப்போ நான் சீக்ரெட் உள்ள வந்து போறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் வந்து ப்ரோ உங்க இன்ஸ்டா ஹேண்டிலோட மீனிங் என்ன ப்ரோ, அதாவது தெரியாதவன்லாம் வந்து கேட்பான். நான் வந்து சும்மா அதே சீனிட்டே இருப்பேன். ப்ரோ சொல்ல முடியாது ப்ரோ, அது தெரியாது. ஸோ அதை அவங்களை நோண்டிட்டே இருக்கும். பட் எனிவே, so my name is supposed to be a synonym of Lord Rudra. Oh, okay. Not Lord Shiva, Lord Rudra. Okay. சரியா? ஸோ அப்போ நான் யோசிச்சேன், சரி லார்ட் ருத்ராவோட சினோனிம், ஸோ இட்ஸ் ருத்ரன். அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் அவைலபிளா பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு போய் டைப் பண்ணி பார்த்தா அவைலபிளா இருந்துச்சு. தூக்கிட்டு and I've never changed it since. I'll admit சுமேஷ் நாராயணன், சுமேஷ் எஸ் நாராயணன் எல்லாம் ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே அவைலபிள் இல்ல, எவனோ எடுத்துட்டான். Okay. Insta suggested me Sumesh Narayanan 0103 la. அவ்வளவுதான். கேவலமா இருக்கு Insta. Not too unique. ஆல்பா நியூமெரிக்ல Insta ஹேண்டில் வேணாம், பாஸ்வேர்ட்ல வச்சுக்கலாம். அதனால எனக்கு வெறும் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சப்ப சரி அப்புறம் தென் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் of course I realized சரி பேரே வேண்டாம், இப்ப எதுக்கு எல்லாத்தையும் பேரு வேற ஏதாவது வைக்க முடியுமான்னு சொன்னா that intrigued me. I was like okay, செமையா இருக்கு, ஆக்சுவலி பேர் வேண்டாம் வேற ஏதாவது. பட் so what is, சரி என் பேர் என்ன அப்படி யோசிக்க ஆரம்பிச்சு அங்க start for entering into the world of percussion. எங்க இருந்து bro? அது of course my training stint with Mridangam தான் bro. அங்கே இருந்தா டெஃபினட்டா of course. இப்போ எல்லாருக்குமே நம்ம நிறைய percussionists, நிறைய இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, சின்ன வயசுல வந்து I had a rapport with music எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும். எங்க அம்மா my mom used to be a very happening playback artist in Bombay. நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸ், பழைய ஹிந்தி சாங்ஸ் செம்மையா பாடுவாங்க. ஸோ நல்ல she was very active in that scene. Appa was also working in Bombay, so Appa always used to make sure Amma was. So now I was a very infant, I was a toddler ஒரு 1-2 yearsல. ஸோ அங்க ஆர்கெஸ்ட்ராலாம் போறப்போ இந்த ஒரு 1008 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸ்டேஜ் பூரா அப்படியே தள்ளி வச்சிருப்பாங்க இன்ஸ்ட்ருமெண்ட், சிங்கர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம். ஸோ ரிஹர்சல் எல்லாம் போறப்போ பிகாஸ் I was a toddler, I had to be carried. அங்க போயிட்டு பட் அங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும் பாடி என்னன்னா I remember my mom saying எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு தபலாவை போய் அடிச்சுட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அங்கே அது தபலா முன்னாடி உட்கார வச்சு நான் பேசாம உட்காந்துருவேன். யாரும் அப்புறம் என்ன கவனிக்க வேண்டாம், இல்லைன்னா ஊரை கூட்டிட்டு நான். ஸோ தென் அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிற அந்த அவங்க கண்டக்டர், அங்க இருக்கிற தபலா அந்த உஸ்தாது, 2-3 ஃப்ரெண்ட்ஸ் லைக் டெஃபினட்டா நீ பார்க்கணும், 100% உனக்கு ரிதம்ல ஒரு ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல இருந்து தெரியுதுன்னா அஃப்கோர்ஸ் மியூசிக்ல இருக்கும். ஏன்னா நீயும் பாடுற, யூஆர் ஆல்சோ மியூசிஷியன், அஃப்கோர்ஸ் அந்த பிளட்ல இருக்கும். பட் இருந்தாலும் ரிதம்ல ஒரு பயங்கர ஒரு காலிங் இருக்கு. யூ ஷுட் ரியலி பர்சியூ தட் அப்படின்னு சொன்னப்போ அம்மா அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பட் ஹீஸ் டூ யங் ஃபார் இட்னு சொன்னப்போ அப்புறம் மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிறைய கச்சேரி எல்லாம் போய் கேட்டிருந்தோம். அம்மா நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க ஆக்சுவலி என்னோட மை பிரசன்ட் வாத்தியார், நான் ஒருத்தருக்கு தான் கத்துன்னு இருக்கேன், சங்கீத கலாநிதி, மிருதங்கம் லெஜெண்ட், மிருதங்கம் மாஸ்டர் திருவாரூர் பக்தவத்சலம் சார். அவர் வந்து ஸோ அன்னைக்கு வந்து நான் when I was 8 years old அங்க ஒரு நாய்க்கின்னு ஒரு சபால நாங்க கச்சேரி கேட்க போயிருந்தோம் கோட்டுப்புறத்துல. அங்க ரமணி தர்மராஜன் அவங்க ஒரு ஆண்டி ஒருத்தங்க, ஷீஸ் ஃப்ரம் ராஜபாளையம், அவங்க தான் அந்த கச்சேரி எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பேக் யார்ட்ல ஷாமியானா போட்டு கச்சேரி நடக்கும். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், பயங்கர இந்தியா இருக்கும், செம இந்தியா இருக்கும். யூ வில் ஹேவ்
2-3 families bringing in some food for everyone, 2-3 families coming up putting the stage, 2-3 families coming taking care of hospitality, basically artists வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறது, எல்லாம் ஜென்ரலா எல்லாம் அப்படியே நடக்கும். அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் எப்படின்னா ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணா வருவாங்க, வந்து we need ஒரு நல்ல கச்சேரி பாடணும், வாசிக்கணும், அண்ட் பேசிக்லி ஜஸ்ட் பி இன் தட் விசினிட்டி, அந்த ஒரு கம்யூனிட்டி, எல்லாமே ஒரு DIY செம்மையா இருக்கும். சோ நாங்கெல்லாம், நான் ரமணி ஆண்டிட்ட அப்போ கொஞ்சமா பாட்டு கத்துருந்தேன், அவங்க கோட்டுவாத்தியம் வாசிப்பாங்க, சோ அப்பப்போ ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க பேரனும் நானும் சம ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்வேரியபிளி எப்பவுமே அவங்க வீட்டுல தான் இருப்போம். அண்ட் பெரிய வீடு, அதாவது கோட்டுப்புறத்துல அந்த ரஞ்சித் ரோட்லயே, ஐ ஸ்டில் ரிமெம்பர், அப்சல்யூட் மேன்ஷன், தேர் இஸ் நோ செகண்ட் வேர்ட் டு இட், பெரிய வீடு. ஸோ ஃபுல்லா ஸ்கூலை விட்டா, ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு அப்புறம் எப்பவுமே நானும் அக்ஷயம் என்னன்னு அவருக்கு அவங்க பேரும் சுத்திட்டே இருப்போம். அந்த வீடு ஃபுல்லா அந்த லான் இருக்கும், இந்த இருக்கும், அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லயே நாங்க 2-3 வாட்டி ஓடினாலே டயர்ட் ஆயிடும், அவ்வளவு பெரிய இடம். ஸோ எப்பவுமே அங்க இருப்போம். ஸோ கச்சேரியிலும் அங்க இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கச்சேரி முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலி அந்த கச்சேரி பூரா நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ரண்ட் ரோல உட்காந்து அப்படியே இந்த வான்னு பாத்திருக்கேன். இந்த பயங்கரமா மெய் மறந்து எனக்கு, அதாவது நார்மலா என்னெல்லாம் உட்கார வைக்க முடியாது, பயங்கர எனர்ஜி, பயங்கர நோட்டோரியஸ், ஹைப்பர் மேக்ஸ். இந்த ஷோல என்ன ஆச்சு என்ன தெரியல, என்கிட்ட அந்த ஒரு மில்டன் வாட்டர் பாட்டில் கையில வச்சுட்டு அப்படியே விரலாம் தட்டிக்கிட்டு பாத்துட்டே இருக்கேன். இதை அவர் கவனிச்சிட்டாரு. முடிச்சுட்டு, இங்க வாப்பா, நீ என்ன எங்க இருக்க, அங்க யாராவது வந்திருக்காங்களா உங்க கூட, அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா ஓடி வராங்க, ஐயோ எதை பண்ணிட்டாங்க அப்படின்னு, வாங்கம்மா ஐயோ சார் எதாவது இல்லம்மா ஒன்றும் பண்ணல, நீங்க பதட்டப்படாதீங்க, என்ன பையன் என்ன விறுவிறுன்னு இருக்கானே, என்ன வாசிக்கிறானா, ஐயோ இல்ல சார் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை, நாங்க ஊருக்கு புதுசு, எங்களுக்கு யாருமே தெரியாது. அவர் அப்போ வந்து கொஞ்சம் ஒரு அவசரத்துல இருந்தாரு. டப்புன்னு he just flashed his card. he said, நான் இப்போ அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க நாளைக்கு காலையில கூப்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். எங்க அம்மாக்கு தலைகால் புரியல, என்ன சரி ஓகே கூப்பிட்டு சொல்லியிருக்க, பெரியவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலையில கூப்பிட்டோம். கூப்பிட்டு உடனே கையோட ஒரு 9 o'clock மாதிரி கூப்பிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, எப்ப பண்றீங்க, என்ன பண்றீங்க, ஒரு 11 o'clock மாதிரி வீட்டுக்கு வர முடியுமா, வருவோமே சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு விட்டோம். சார் அப்ப ஏதோ ஒரு பூஜை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். முடிச்ச உடனே போய் நின்னும் ஒரு 10 minutesல அவர் முடிச்சு எல்லாம் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. என்னை கூப்பிட்டாரு. அங்க 2 மிருதங்கத்தை காமிச்சாரு. பெரிய மிருதங்கம் ஒண்ணு, சின்ன மிருதங்கம், அது 2த்தையும் எடுத்துட்டு வர சொன்னாரு. பாய் ஒண்ணு வந்து போட சொன்னாரு. போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ்வளவுதான். அங்கேருந்து நோ டர்னிங் பேக். தட் வாஸ் July 8, 2000. It was a Thursday. பியூட்டிஃபுல் ப்ரோ. என்ன ப்ரோ ட்ரிப்ல எடுத்துட்டு போயிட்டீங்க? அங்கேருந்து எனக்கு நான் ஃபுல்லா சார் வந்து வேற லீக் ப்ரோ. பயங்கர அவரு எனக்கு வந்து பயங்கர ஒரு வெரி 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 ஸ்ட்ராங் டிவைன் ஃபிகர் இன் மை லைஃப். ரொம்ப செம ஆரா ஹீஸ் காட். அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசியோ சும்மா ஒரு 10 minutes பார்த்தாலும் பாரம் அப்படியே குறையும். அப்படியே சம்திங் இஸ் பாதரிங் யூ, சம்திங் இஸ் ரியலி, அது வேற மாதிரி, அது சம ரிலேஷன்ஷிப் அது. அண்ட் சார் இஸ் ஆக்சுவலி 3 years older to my dad. ஸோ என்னோட ஏஜ் குரூப்லயும் பெருசா அந்த டைம்ல சாருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. எல்லாருமே என்னோட சீனியர் வாஸ் ஈஸிலி 10-12 years older to me. அவ்வளோ கேப். ஸோ ஐ டோன்ட் நோ, சார் ஆல்சோ ஃபெல்ட் ஒரு சர்டன் இது, பிகாஸ் அவரே எப்பவும் சொல்லுவார், நான் அவனை பார்த்து கூட்டிட்டு வந்தோம், அவன் வந்து சேரல என்கிட்ட, நான் அவனை கச்சேரியில பிடிச்ச எடுத்து வந்துடுறேன். நான் அது பயங்கர எனக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்றது, வெரி நான் சொல்லி காமிச்சிட்டே இருப்பேன். சரி, எனக்கு என்ன, வாட் டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆஃப் தட் நைட்? அஃப்கோர்ஸ் கச்சேரி ஞாபகம் இருக்கு, சங்கரன் சார் பாட்டு எல்லாம் ஓகே. பட் டு மேக் சென்ஸ் ஆஃப் இட் ரொம்ப கஷ்டம். எப்படி என்ன எல்லாம் கேம் டு பிளேஸ். அதனால நான் இங்க இருக்கேன், யூனோ சேர்ந்ததுனால நான் இங்க இருக்கேன். எவ்வளவு கத்துனேன், how much did our training open up, you know, to answer your second part of the question. Percussion ங்கிறதுக்குள்ள எப்படி வந்தேன், வெறும் மிருதங்கம் தான். அப்போ எனக்கு inculcation into the world of music, rhythm, call it what you want. Percussion, call it what you want. சார் தான். பட் அங்கேருந்து அஃப்கோர்ஸ் மிருதங்கம் கத்துட்டேன் ரொம்ப முறையா. இன்னும் கத்துட்டு இருக்கேன். 24 years, right? இன்னும் கத்துட்டு இருக்கோம். அண்ட் எவ்ரி டைம் யூ ஹிட் ஒன் செக் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் எப்பவுமே, எஸ்பெஷலி இந்த கர்நாடிக் இண்டஸ்ட்ரி, ஒரு அரங்கேற்றம் ஒன்று பண்ணுவாங்க. நீங்க ஒரு பப்ளிக் ஃபர்ஸ்ட் மெய்டன் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், பிகாஸ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் டெல்லிங் த இண்டஸ்ட்ரி தட் யூ ஆர் ரெடி டு பிளே அப்படிங்கிற மாதிரி. அங்கே இந்த காம்படிஷன் ஸ்டார்ட்ஸ். தென் யூ ரியலி யூ டு ப்ரூவ் யுவர் மெட்டல். சும்மா சாதாரணமெல்லாம் வந்துட முடியாது. அவன் உரிச்சிட்டு இருப்பான். ஸோ நீங்க யூ ஹேவ் டு ரியலி ப்ரூவ் யுவர் பாயிண்ட். அவன் ஹீஸ் வர்த் இட், இல்லை ஹீஸ் டிசர்விங், அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து நான் பயங்கர கம்ப்ளீட்லி ஆங்கிலோ இண்டியன், சென்ட் ஜான்ஸ் பெசநகர். ஸோ அங்கெல்லாம் மிருதங்கம்லாம் ரூமே கிடையாது. கிட்டார், கீபோர்டு, பேஸ் கிட்டார், ட்ரம்ஸ் தான் ஃபுல்லா அங்கதான். பிகாஸ் அவங்க என்ன சொல்றது, எவ்ரி டைம் தேர், ஆனா செம்மையா கொண்டாடுவாங்க அங்க. அவங்களோட கேரல்ஸ் இருக்கட்டும், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கட்டும், சாதா ப்ரேயருக்குலாம் ஹார்மனிஸ்லாம் வந்துட்டு பாடுவாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி
அரவுண்ட் a lot of really cool western musicians. எல்லாருமே ஸ்கூல்மேட்ஸ் தான். ஆனா அவங்க இந்த சர்ச் பாய்ஸ் வெடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சண்டே காலையில சர்ச் வாசிச்சுட்டு எப்படி டைட்டா வாசிப்பாங்க தெரியுமா? அவங்க வந்து சேருவாங்க, கண்ணுலயே பேசுவாங்க, ஒரு சாங்க ஃபுல் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஃபுல் ஜாம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும் சாங். நீங்க நினைப்பீங்க எப்படா அதெல்லாம் பேசிட்டீங்க? எங்க பேசிட்டோம், பேசலாம் இல்ல, அப்படியே வாட்சம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. நான் யோசிப்பேன், இதே மாதிரி கர்நாடிக்ல நான் நிறைய பேர் பார்ப்பேன். அப்படியே வாசிப்பாங்க, அப்படியே பாடுவாங்க, எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ஃபால் இன் பிளேஸ். நீங்க வந்து இந்த தலையில கை வச்சு உட்கார வேண்டியதான். எப்படா இதெல்லாம் பண்றாங்க? அவங்க அப்படியே பாப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, அவனுக்கு தெரியும், டப்புன்னு புரியும், இவன் ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுவா எல்லாம். வந்து ஒரு எட்ஜ் கட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சும்மா நீட்னா கை பால் மாட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பாட்டு. யோசிப்போம், இது இந்த ஸ்டேஜ்க்குலாம் நான் வரதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்டா, எப்படி யோசிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும், ஒண்ணுமே புரியாது. சோ பட் ஐ வாஸ் அரவுண்ட் தட். ஸோ நான் நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டு வளர்ந்தேன், எக்காச்சாக்கும் வெஸ்டர்ன் மியூசிக். அண்ட் தென் அதுல ஒரு ஈடுபாடு வந்தது. சரி நம்மளும் நம்ம அண்ட் இந்த கர்நாடிக் மியூசிக் ட்ரைனிங் வந்து வெரி டீடைல்டு ப்ரோ. அதாவது நுணுக்கம்னா ஒரு 1000 வருஷம் ஒரு விஷயத்துல ஒரு 1000 நுவான்சஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஏன்னா கர்நாடிக் மியூசிக் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீடைல்டு. ஒரு விஷயம் எடுத்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்தது. அத அவசரமே கிடையாது. அதனால 24 years இஸ் டீசென்ட். இன்னொரு 24-30 years என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு குறைச்சு கிடந்தா. பட் அவ்வளவு இருக்கு. அந்த ஒரு ஒன்னொன்னுத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்க என்னெல்லாம். சோ என்ன ஆகும் உங்களுக்கு, your understanding powers just go up. I believe that bro. Carnatic training நான் மேல் சொல்ல வரல, அது sometimes it is very misunderstood. இந்த ஒரு genre அந்த ஒரு genre அப்படி சொல்ல கூடாது, தப்பு. Music is music bro. Whatever உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கங்கிறது நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் ஒரு மாதிரி நினைச்சு வாசிட்டு இருப்பேன், நீங்க வேற ஒரு மாதிரி நினைச்சு உணர்ந்துக்கலாம். பர்சீவிங் எப்படி வேணா பண்ணலாம். அது வந்து இதனால அதனாலன்னு ரொம்ப கஷ்டம் சொல்றது. சொல்லவே இன்ஃபேக்ட் சொல்லக்கூடாது, அது அவ்வளவு டிமினிஷ் பண்ணக்கூடாது, விட்டுறணும். உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்லாம் கேட்காது, அந்த பாக்ஸ்ல நம்ம போடணும். அவ்வளவுதான் bro seriously bro, the hell. So this training actually opened up to sort of எனக்கு of course na because சின்ன வயசுல இருந்தே I was always around different musicians, not just ஒரு வயலினிஸ்டோ ஒரு பாட்டோ, because those are the typical instruments you find in a Carnatic scene. I was always around drummers, I was always around guitarists, I was always around rock music. I grew up listening to Iron Maiden, yes, Mr. Big, Rush, Led Zeppelin, Dream Theater. இதெல்லாம் சாதா. நான் ஸ்கூல்ல பான் ஜோவிலாம் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி. ஆனா அதையே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கச்சேரி வாசிப்பேன் கபாலி கோயில்ல. சோ சம கான்ட்ராஸ்டிங் என்வாயன்மெண்ட்ஸ். அண்ட் எனக்கு எல்லாமே பிடிச்சது, எல்லாமே சம. அதாவது கச்சேரியில போய் வாச்சு, ஆஹா இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணலாம், அன்னைக்கு என்ன ட்ரை பண்ணலாம், அன்னைக்கு என்ன தப்பு பண்ண, செம்மையா இருந்தது யோசிக்கிறதுக்கு, ட்ரை அவுட் பண்றதுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. ஆனா அதே அடுத்த நாள் காலையில பிரேயர் போறப்போ, இந்த பாட்டு பாட போறாங்க, அது என்ன கார்டு, இந்த கார்டு, ஓ என்ன வாசிக்கிறேன், 3 ஃபிங்கர் ஏதோ வாசிக்கிறேன், ஓ சி மேஜர், அது இவ்ளோ எல்லாமே வாஸ் கிரேட் ஃபார் மீ. எல்லாமே எனக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி கர்நாடிக் சீன்ல என்ன கத்துட்டு இருக்கோம், அதுக்கும் இதுக்கும் என்ன சிமிலாரிட்டி. ஏதோ ஒரு குரூவ் வாசிக்கிறான், ஆனா எனக்கு அது மிஸ்ரம் மாதிரி கேக்குது. So what is his relationship? Why am I able to correlate that to மிஸ்ரம்? அவனுக்கு அது தெரியுதா நான் அது பண்றேன்னு? Curiosity max. தூக்கமே வராது ப்ரோ. அங்கேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சு. சும்மா நான் கஹோன் தூக்க ஆரம்பிச்சேன், வாசிக்க ஆரம்பிச்சேன். சரி நம்மளுக்கு அந்த சவுண்ட் வருதான்னு ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சேன். அவன் கேட்கற அப்புறம் தானே ஸ்டார்ட் ட்ரைனிங் மை இயர். ஒரு விஷயம் கேட்ட உடனே அது கேட்டு உனக்கு புரிஞ்சு அப்புறம் உன் கையில அதை எடுத்துட்டு வர முடியுதா? முடியலன்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும், எப்படிலாம் பிராக்டிஸ். ஸோ நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அண்ட் எனக்கு ஒரு பிக் டெஃபினட்டா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஐ எம் மிருதங்கிஸ்ட், எனக்கு ஃபிங்கர்ஸ் டெக்ஸ்டரிட்டி ட்ரைனிங் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா 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 எங்களுக்கு அதுதானே விரல் தான் ஃபுல்லா. அண்ட் மிருதங்கம் இஸ் a very nuanced. ரைட்ல மட்டுமே 7-8 சவுண்ட் கொண்டு வரலாம் ஒரே ஸ்கின்ல. இங்க ஃபிங்கர்ஸை மாத்தி இண்டெக்ஸ் ஃபிங்கரால வாசா ஒரு சவுண்ட் வரும், இந்த 3 ஃபிங்கரால வாசா ஒரு சவுண்ட் வரும், இந்த ஃபிங்கர் படணும் ஆனா இந்த ஃபிங்கர் ரிகோஷே ஆனும் அது ஒரு சவுண்ட் வரும். இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப அதான் சொல்றேன், ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. சும்மா தட்டினோம் பிடிச்சா எடுத்தோம் கிடையாது. ஒன்னு அப்புறம் என்ன சொல்றது, பிரஷர் எவ்வளவு ஹார்டா வாசிச்சா ஒரு சவுண்ட் வரும், எவ்வளவு சாஃப்டா வாசிச்சா ஒரு சவுண்ட் வரும், லெஃப்ட்ல ஹவு டு மாடுலேட் பேஸ். ஐயோ நான் அது சின்ன வயசுல ஒரு மெக்கானிக்கலா கத்துணும், ஸ்கூல் போற மாதிரி தான் போனோம், ஹோம்ஒர்க் பண்ணோம் வந்தோங்கிற மாதிரி. பட் இப்போ தெரியுது இல்ல, இப்போ சில விஷயங்கள் உணர்வீங்க தெரியுமா. நான் அப்போ மிருதம் கத்துட்டு இருப்போ சின்ன வயசுல எப்பா எவ்வளவு விஷயமா அது. சின்ன வயசுல யூ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் திங்கிங் அபவுட் இட். மெக்கானிக்கல் அம்மா கூட்டிட்டு போவாங்க, கிளாஸ் முடிச்சோம் வந்துட்டோம். இப்போ வந்து எனக்கு ஐ கேனாட், நான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆகும் எனக்கு. எப்படிலாம் பண்ணிருக்காங்கப்பா, நீ என்ன நம்ம கேன் வி ஈவன் கம் க்ளோஸ் டு எனிதிங் லைக் திஸ். ஒரு ஃபர்ஸ்ட் திங் டு என்விஷன் an instrument that is so highly
nuanced. First thing. C.V. Raman has written a thesis on the instrument. So you should check it out. It's incredible. So basically அவரோட thesis என்னன்னா ஒரு single resonating membrane cannot produce more than one overtone. அதுதான் அவரோட thesis. ஆனா மிருதங்கத்துல ரெண்டு ஸ்வரம் வரும். ஃபண்டமெண்டலி ரெண்டு வரும். ஆமா. சோ சாக்கு தான் நீங்க டியூன் பண்றீங்க, டானிக்கு தான் நீங்க டியூன் பண்றீங்க, ரீ வரும். சோ நீங்க அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ல வேற மாதிரி தட்டினா ரீ கேக்கும், சின்ன ரீ கேக்கும். Bro, this is something. These are not common information. Bro, this is something very new that I have. You should check it out. Seriously, you should check it out. ரொம்ப intensely mind blown இருக்கு இது. அப்பப்போ கொஞ்சம் தலைக்கு ஏறிடும், லைட்டா ஏதோ பண்ணணும். ஒண்ணுமே இல்ல, ஒரு ஷோ வாசிப்பீங்க, செம்மையா ஆக்சுவலி வாசிப்பீங்க அந்த ஷோ. நான் அதெல்லாம் எஃபர்ட்டுக்கு நான் டிஸ்கவுண்டே பண்ணல. Where there is credit, there is credit. சே செம்மையா ஒரு ஷோ வாசிட்டீங்க, as usual கீழே இறங்கி வந்துட்டோன்னு ஒரு 100 பேர் 200 பேர் அப்படியே பா என்ன வாசிட்டீங்க, செம்மையா வாசிட்டீங்க. அப்ப லைட்டா ஒண்ணு தப்பே இல்ல, அது ஒண்ணு வரும். ஓகே, அது ஏன்னா மனுஷனா பிறந்துட்டோம். அதேதான். ஆனா அதுக்கப்புறம் கலை வந்து லைட்டா ஒரு தலையில ஒரு தட்டு. சரி, அதெல்லாம் நான் உன்னை வந்து நீ உன்னோட உழைப்புக்கு உன்னோட சாதனைக்கு whatever அதுக்கெல்லாம் நான் தப்பு சொல்லல, ரைட்டும் சொல்ல, அதெல்லாம் விட்டுரு. ஆனா அது அழகா அதுக்கப்புறம் ஒண்ணு, சரி உனக்கு நீ தெரிஞ்சது இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டல, தெரியாதது எவ்வளவு தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு சிச்சுவேஷன் ஏதாவது வரும். அங்க வந்து இந்த விட்டுருவோம் நம்ம, ஐயோ பண்ணிட்டோமே, இப்படி யோசிச்சிட்டோமே, இவ்வளவு இருக்கே விஷயம். அண்ட் அவரு சொல்லும்போது அப்படியே ஜஸ்ட் கடந்து போயிட்டாரு இந்த விஷயம் இல்ல, லைக் எம்ப்ரேசிங் யுவர் accolades that you get from people and இதெல்லாம். பட் ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்டுக்கு தான் they can understand how you have to keep your sanity, and then keep performing repetitively at the the highest level. Because right now வந்து பாத்தீங்கன்னா in my journey of trying to deconstruct different minds and especially minds of artists, I can see how you are also embracing the fact that you are human enough to feel these emotions, and a human has to be sure that he gives into those emotions and also pulls back from those emotions. Bro, idella vande it's not a very easy. That was very well said actually. Neat, actually exactly what I wanted to put across. Who exactly is a multi-percussionist and what exactly they do? நான் இஷ்டத்துக்கு திடீர்னு ஒரு பாங்கோஸ் தூக்குவேன், ஏதோ வாட்சி பார்ப்பேன், ஏதோ சவுண்ட் கரெக்டா இருக்கா, எனக்கு என்னோட மியூசிக்காலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இப்போ பாங்கோஸ் எடுத்தா நான் பாங்கோஸ்ல மிருதங்கம் வாசிக்க மாட்டேன், பாங்கோஸ் மாதிரி கேட்கணுங்கிறதுனால. சோ இதுல என்னோட ஆர்குமெண்ட் நான் என்னன்னு சொல்லிட்டேன். சோ தென் ப்ரோ, அப்போ இஃப் யூ ஃபீல் தட் வே, வை ஆர் யூ ஸ்டில் பிளேயிங், நீங்க கேட்கலாம். இட்ஸ் a valid question. நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்துது, மிருதங்கம் மட்டும் 25 வருஷம் கத்துட்டு முறையா வாசிக்கிறீங்க, மத்த எல்லாம் சும்மா அப்படியே தோணா தூக்குறீங்க, தோணா வாசிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தோணுது, அப்ப ஏன் வாசிக்கிறீங்கன்னு கேட்கலாம். மை ஆர்குமெண்ட் இஸ், நான் மிருதங்கத்துல போட்ட ஒரு 25 வருஷம் ட்ரைனிங், 25 வருஷம் acquiring knowledge has actually given way to understand this faster differently also. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பந்தேரோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, I don't know if you know, நம்ம ஊர் கஞ்சிரா மாதிரி இருக்கும், டாம்போரின் மாதிரி இருக்கும், goat skin membrane. Origin பந்தேரோ is actually Latin American நினைக்கிறேன், if I am not wrong. It should be Latin American. ஒரு கையில வாசிப்பாங்க, இப்படிலாம் வச்சு தம்புலாம் வாசிப்பாங்க, கையிலயும் வாசிப்பாங்க, கஜ்ஜர மாதிரி வாசிப்பாங்க. அவங்களோட ஒரு 4/4 குரூவ் ஒன்று இருக்கு. அது எங்க கர்நாடிக் ஸ்டைல் மிஸ்ரம் மாதிரியே கேட்கும். எங்க கர்நாடிக் ஸ்டைல் மிஸ்ரம் இஸ் நதிங் பட் 7/4. ஓகே, ஒரு தட்டு டக்கு டக்கு டிக்கு டக்கு 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 7 இல்லையா. அவங்க வந்து ஸோ இந்த தகதிமி தக்கிட்ட அந்த 7 வந்து எப்படி வாசிக்கலாம்னா அப்படின்னு ஒரு ஸ்விங் ஒன்று இருக்கும். இதே மாதிரி தான் அவங்களோட 4/4 கேட்கும். பந்தேரோட 4/4 குரூவ் வாசிக்க மாட்டாங்க, அதுதான் 4/4. ஆனா அதுல ஒரு ஸ்விங் ஒன்று வரும், ஒரு 30% ஸ்விங் வரும். becomes ஒரு ஸ்விங் ஒண்ணு வரும். இதுதான் எங்க நாங்க மிஸ்ரம் வாசிக்கிறப்போ இப்படிதான் கேட்கும். தத்தின் தரின் தத்தின் தரின் தத்தின் தரின் தத்தின் தரின் தகதின் தரின் தத்தின் தான் கேட்கும் எனக்கு கேக்குது. So எனக்கு I am suddenly able to make that, எனக்கு காதுல வருதே அப்படிதான் வருது. நீங்க forget அதை கேட்டு ஓ இது நம்ம ஊர் மிஸ்ரம் மாதிரி இருக்கு, சோ இது அது இது அவ்வளவுலாம் கிடையாது. எனக்கு அப்படிதான் கேக்குது. நீங்க 4/4 சொல்லி வாசிக்கிறீங்க, எனக்கு 4ஆவே கேட்கல, எனக்கு 7ஆ தான் கேக்குது. கேக்குது. அதுல ஓகே
புரியுது, நீங்க அவ்வளவு ஸ்விங் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ஒரு லேசினஸ் இருக்கு அந்த குரூப்ல. ஆனா செம கேரக்டர், அது நெயில் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸ்ட்ரைட்டா வாசிடலாம், வித்தவுட் எனி ஸ்விங் ஸ்ட்ரைட்டா வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்விங் வரதுக்கு கை உடையும். You will have to really imbibe it. So my argument is, if I hadn't learnt Mridangam this far, எனக்கு இது புரிஞ்சிருக்கும். I understand. எனக்கு of course ஏதோ மாதிரி விழுந்திருக்கும், ஒரு groove கேக்குற மாதிரி, நீங்க appreciate பண்ற மாதிரி. நீங்க இப்போ you're a music director இல்லையா, you would have dabbled in so many instruments, so many sounds, so many patterns, so many combinations, so many progressions, so many emotions. I could go on. இது எல்லாமே நீங்க ஆனா அடிப்படையா ஒரு விஷயத்தை பாப்பீங்க. Some people look at it as, bro எனக்கு சவுண்ட் தான், அந்த சவுண்டை எப்படி ட்வீக் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம், அண்ட் என்ன நான் மீட் பண்ணி அண்ட் மை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். ரொம்ப பெரிய விஷயம் வந்து கான்டெக்ஸ்ட், எங்க என்ன பண்ணணும். ஒரே விஷயத்த 10 விதமா காமிக்கலாம். சோ அப்படின்னு இருக்கிறப்போ you are able to compartmentalize and look at it differently, no? True. That's also what I am able to do. So I think in that respect I can be called a multipercussionist. But I am not a bongos artist or a cajon artist or a darbuka artist by any means. அதெல்லாம் பயங்கரமா வாசிக்கிறவங்க, பயங்கரமா கத்துண்டு முறையா வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. I like to think I have my own twist with it. So இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், now I want to apply this in my music. வெச்சுங்க I am not a bongos artist, நான் சொன்ன மாதிரி. I have not trained in it. But what I have, I think I like to admit I have assimilated is, வேற பெரிய பாங்கோ இப்போ இன்க்ரெடிபிளி ஃபேமஸ் லாட்டின் ஆர்டிஸ்ட் சில பேர் பாங்கோஸ்லாம் வெடிப்பானுங்க, செம்மையா வாசிப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ஒரு ஃபிளேர் ஒன்று இருக்கும், ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த பாங்கோ வாசிக்கிறப்போ சவுண்டா இருக்கட்டும், யூனோ ஃபிங்கரிங் டெக்னிக்கா இருக்கட்டும், குரூவிங்கா இருக்கட்டும், பாங்கோஸ்ல யோசிப்பாங்க இல்லையா. நான் வந்து எனக்கு ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, ஒரு விழுப்புரம் ஜங்ஷன் வழியா மாதிரி எனக்கு மிருதங்கம் ட்ரைனிங் வழியா அந்த பாங்கோஸ் கேட்கும் எனக்கு. புரியுது. Which is not wrong. There is no wrong or right here. Mine goes one more round of assimilation. ஏன்னா எனக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான். I cannot help it. It's involuntary. I cannot not do it. ஆனா அவங்க அப்படி யோசிக்கிறாங்களே, ஃபுல்லா யோசிக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் மிருதங்க நாளைக்கு வாச்சா அவன் பாங்கோஸ் மாதிரி யோசிப்பான். கரெக்டா? அந்த டர்ன் வருது. எனக்கு என்ன தெரியுமா, நான் வாசிச்சா நான் 10 சொல்லுதான் வாசிப்பேன்னு வச்சுங்க. அந்த 10 சொல்லு பாங்கோ மாதிரி கேட்கும், மிருதங்க மாதிரி கேட்கும். மிருதங்கிஸ்ட் பிளேயிங் ஆன் பாங்கோஸ் மாதிரி கேட்க கூடாது. பட் அந்த ஒரு 10-100 ஆக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப பயங்கர vocabulary அவனும் அந்த பாங்கோ. சோ எனக்கு என்னன்னா, that's where I said I train my ear. கேட்கறது அப்படியே கேட்கணும். அண்ட் எனக்கு வெர்சட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். மிருதங்கத்துக்குள்ளேயே வெர்சட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு see most of my role is playing for concerts. எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாசிக்க முடியாது. யாருக்கு எப்படி வாசிக்கணும், ஏன் நீ மாத்தி வாசிக்கிற, அதுக்கு எல்லாமே கான்டெக்ஸ்ட் இருக்கு. சும்மா மீனிங்லெஸ் பிளேயிங் கிடையாது. So now if I'm switching instruments, I am doubly careful. நான் வந்து இந்த I am happy playing the same groove for 10 minutes full song. எனக்கு பிரச்சனை, no shame at all. ஏன்னா அதே வாசிட்டு இருக்கான், நீ சொல்லிட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் அதே பாங்கோஸ் பிளேயர் மாதிரி வாசிப்பேன். எனக்கு 10 விஷயம் வாசிக்க வேணாம், ஒரே விஷயம் போறோம். ஆனா அந்த ஒரு விஷயத்த நான் போயிருவாங்க. எவ்ரி லைக் சின்ன ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் சரி, கொலாபரேட் பண்ணும்போதும் இந்த டாபிக் அடிக்கடி வரும். என்னன்னா லைவ் பிளேயிங் இருக்கு, ஸ்டூடியோ பிளேயிங் இருக்கு. அதே மாதிரி வென்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஓப்பன் வென்யூஸ் வருது, இந்த வென்யூஸ் வருது. As being a touring musician yourself, நீங்க மல்டிபிள் வென்யூஸ்ல வாசிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மியூசிஷியன்ஸ்க்குலாம் வந்து இந்த வென்யூஸ்க்காக என்ன சேலஞ்ச்? ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் ஸ்டோரிஸ் தான் நிறைய வரும் வென்யூஸ்ல, இதுல அந்த மாதிரி what could you say for the people who are like starting this journey? So I can only talk from a Mridangist point of view. ஏன்னா I'd like to talk from a Mridangist point of view. Yeah, sure. ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும். See, obviously இப்போ first few things, இப்போ ஒரு பெரிய venue to a சின்ன venue, obviously the whole space in it வாசிக்கிறது வந்து சவுண்ட் அவுட்புட் என்னோடதுல பெரிய விதத்துல மாறாது. குவைட் ஃப்ராங்க்லி எஃப்ஓஹெச் தான் மாறும், இன்ஜினியர் மாறும், எப்படி வெள்ள கேக்குது, எப்படி அதை பெர்சீவ் பண்றாங்க அங்கிறதா மாறுமே தவிர பெருசா நான் ஏன் வாசிப்பை மாத்திப்பேன். இப்ப நாளைக்கு பயங்கர ஒரு 10,000 சீட்டர் ஹாலுக்கும் ஒரு 500 சீட்டர் ஹாலுக்கும் நீங்க எப்படி வாசிப்பீங்கன்னு கேட்டா குவைட் ஃப்ராங்க்லி பெரிய டிஃபரன்ஸ் தான் இருக்கு.
Maybe I am responding to what I'm playing in that hall differently because of the hall giving me back a certain vibe. அது இருக்கலாமே தவிர ரொம்ப என்னோட பிளேயிங் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது quite frankly. But I'll tell you what. மிருதங்கம் நான் ஏன் மிருதங்கஸ் பிஓவிலேருந்தே பேசுறேன்னு சொன்னேன்னா நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. See, the instrument is made of skin and wood. Okay. அது வந்து for all practical purposes it's a breathing soul. Okay. அதுக்கும் குளிரும், அதுக்கும் வேர்க்கும், அதுக்கும் ஃபீவர் வரும், அதுக்கும் மூட் சரியா போகாது, காண்டாகும், அதுக்கும் என் மேல கோவம் வரும், அதுக்கு அது மேலேயே கோவம் வரும். இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு வச்சுங்க, நீங்க தலை குத்தி நின்னாலும் ஒன்னும் நடக்காது. நான்ல நிறைய நாள் மிருதங்கத்தை வந்து சரி கச்சேரிக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில் ஆஃப்கோர்ஸ் நம்ம செட் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், வாசிச்சு பார்ப்போம். அப்படி இருக்கும். எடுத்துட்டு போய் ஸ்டேஜ்ல உட்காந்து ஓப்பன் பண்ணி சொன்னத்தை கேட்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கும். அடிச்சு இறக்குவீங்க, ஏத்துவீங்க, யூ ட்ரை டியூனிங் it won't budge. It will be a kid on stage. It won't budge. And then ஏதோ அப்படி இப்படி பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க. என்னடா ஆச்சு உனக்கு, வீட்டுல வந்து வாசிப்பேங்க, அப்படி இருப்பான். இது ஸ்டேஜ்ல ஏன்டா நீ பண்ணல, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இவ்வளவு கோவம் அப்படின்னா. So it's a very very temperamental instrument because it's made of skin and wood. இப்போ ஒரு பெரிய ஹால்ல அதோட ஏர் கண்டிஷனிங், அதோட லைட்டிங், அதோட வாட் எவர் த ஸ்பேஸ் ஆஃப் இட் மைட் சேஞ்ச் த டோன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இட்செல்ஃப். யூ வில் நீட் டு நோ ஹவ் டு ட்ரபிள் ஷூட் தட். நீங்க நினைச்ச டோன் அங்க கேட்காது. நம்ம இப்போ என் ரூம் இந்த மாதிரி வச்சுங்க, நான் வாசிப்பேன், வாசிக்காட்டி ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்றேன் பிஃபோர் தி கான்சர்ட் வச்சுங்க. ஐ எம் யூஸ்ட் டு தட் சவுண்ட். இது போய் ஸ்டேஜ்ல உட்காந்து ஏய் நான் வீட்டுல வச்சுப்போ வேற மாதிரி கேட்டுது. ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் யுவர் ரூம். யூ ஆர் சோ யூஸ்ட் டு யுவர் ரூம் that when you go outside, that's why இப்போ வர I don't do it. நான் ஒரு நாளைக்கு ஹால்ல போய் வாசிப்பேன், ஒரு நாளைக்கு வேற ஒரு பெட்ரூம்ல போய் வாசிப்பேன், நான் வேற எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வேற ஏதாவது put me up in a hotel or something, நான் அந்த ரூம்ல உட்காந்து வாசிப்பேன். I need to hear the same instrument in 10-15 places before I get too used to it. Because if you get too comfortable with it, அந்த மாதிரி கேட்கலன்னா மூட் ஆஃப் ஆயிடும். ஒரு மாதிரி யூ வில் பி காட் ஆஃப் கார்ட். இது வேற மாதிரி இருக்கு நீங்களே நினைச்சுப்பீங்க. ஒன்னும் இல்ல, மிருதங்கம் அப்படியே தான் இருக்கு, இடம் தான் மாதிரி இருக்கு. அந்த பர்சீவிங் சென்ஸ் தான் அத வளர்த்துக்கணும் நம்ம. சோ அது ஐட் லைக் டு சே, ஒரு சின்ன ஹால் வேர் சே யூ ஹேவ் சே ஒரு 10-15 லைட்ஸ்னா இப்படி சூடாகும், பயங்கரமா ரியாக்ட் ஆகும் மிருதங்கம். யூ வில் லிமிட் செகண்ட் சாங், forget செகண்ட் சாங், ஃபர்ஸ்ட் சாங்கோட செகண்ட் ஹாஃப்லயே தெரியும் உங்களுக்கு சூடு ஏறுது, மிருதங்கம் தெரியும், ஏறிட்டே இருக்கும், ஸ்லோவா அந்த டியூன் மேல வந்துட்டே இருக்கும். அங்க இருக்கும் ஒரு 15 cents ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். அது then you'll be like லைட் பயங்கர சூடு ஏறுது, நம்மளுக்கு தெரியாது. அந்த ஸ்கின்ல சூடு ஏறுதுன்னா உங்களுக்கு தெரியும், வெரி சென்சிட்டிவ். How do you like you have to tune? Okay, you have to tune. Okay, you will know it's going up, left will go up, left needs to be nice and low, no, it needs to be like a bass instrument. அது ஸ்லோவா மேல வந்துட்டே இருக்கும், தும்முன்னு கேட்டே இருக்கும். அப்ப தெரியும் பயங்கரமா ஏறுதுடா லெஃப்ட் ரைட்னு. ஏன் ஏறுதுன்னு தெரியணும். சம்டைம்ஸ் சூடுக்கு ஏறும், சம்டைம்ஸ் கோல்டுக்கு ஏறும். So you can't even be sure if it is surely because of sudo or cold. இவ்ளோ இருக்கு. Sometimes AC போட்டா என்ன ஆகும், நல்ல இப்ப சில ஹால்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரீ பேக்ட் அவன் மாதிரி ப்ரீ ஏர் கண்டிஷன்ட் ஹால், அது உள்ள போனா மார்ச்சரி மாதிரி இருக்கும். என்ன இவ்ளோ கோல்டா இருக்கு ஸ்டேஜ்ல அப்படின்னு இருக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இன்ஃபேக்ட் அப்பவே சொல்லுவீங்க, சார் ரொம்ப கோல்டா இருக்கு, ஏசி கம்மி பண்ணி. ஏசி கம்மி பண்ணி 1/2 hour 45 minutes ஆகும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக டு ஃபீல் பெட்டர். ஏன்னா அவ்வளவு பெரிய ஹால், புரியுது, சென்ட்ரலைஸ்ட் ஏசி எல்லாம் நினைச்சு பாருங்க நீங்க. Now forget this. When you leave the country and go off to some other country where the average temperature is like India is one of the hottest places. True. இப்ப நான் US டூருக்கு போறேன், lot of places are extremely cold. நான் போய் இறங்குறது பாஸ்டன். Second week of March, Boston is probably in the single digits. செம்ம கோல்டா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் திறந்தா அடப்பா இருக்கும். Like my instrument will be so cold. அதோட அந்த ஒரு நிஜமான ஒரு டோனே வெளில வராது. அஃப்கோர்ஸ் அதுக்கு வழிகள் இருக்கு. ஒரு as a touring musician you learn all of that. You expect this, இது ஆகும், எனக்கு குளிருதுல, அப்ப அதுக்கும் குளிரும். So you need to expect all this. அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றோம், எப்படி how do we sort that outங்கிறது இருக்கு. But this is one of my biggest, it's not a complaint, but it's a very valid விஷயம். So நீங்க as long as you accept that and as long as you're aware of it, you will always look out for the மிருதங்கம். You cannot say இப்படி மாறுது அப்படி மாறுது அப்படின்னு. அஃப்கோர்ஸ்ரா மாறும்டா, உனக்கு தெரியாதது நீ பண்ண தப்பு. நீ நினைச்சிட்டு இருக்க நீ மட்டும் என்ன பாஸ்டன் போனா இந்த கோட்லாம் போட்டு வர, ஹூடிலாம் போட்டு வர. அது ஸ்கின், வுட், both are very susceptible to change. வெயில்ல வச்சா
அரை மணி நேரத்துல ஒரு கட்டை ஏறும். ஏசி எடுத்துட்டு போனீங்கன்னா படப்படப்படான்னு இறங்கி வரும். தென் ஒரு பாட்டுக்கு நடுவில் யூ குவிக்லி டியூன் இட், யூ அண்டர்ஸ்டாண்ட். கை வேர்வை பட தோல் இறங்கிட்டே வரும். இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு டியூனிங் ஈஸியா சொல்றாரு, பட் சிட்டிங் ஆன் ஸ்டேஜ் யூ காண்ட். அது வேற ஒரு பெரிய விஷயம். சிட்டிங் ஆன் ஸ்டேஜ் டியூனிங் 1 2 நீங்க டியூன் பண்ணா சொன்னதை கேட்கணும். டியூன் பண்ணா அப்போ கேட்காது. நீங்க அடி அடிப்பீங்க, ஏறாது. என்ன பண்ணுவீங்க? நான் அடிச்சுதான் இருக்கேன் சார், ஏற மாட்டேங்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. You have to tune it. இல்லனா it's going to sound so bad. It's going to sound out of place. அதுக்கு வாசிக்காம இருக்கலாம். So இது I would like to really point out, because lot of it's not easy being a skin memory instrument, especially someone like a mridangist or a tabla artist or a pakavaj. இதெல்லாம் tuned instrument. தவில், கஞ்சீரா, வேற என்ன இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் தோணுது உங்களுக்கு? மிழாவு ஃப்ரம் கேரளா, செண்டை, எலத்தாளம், இதெல்லாம் டியூன் கிடையாது, சவுண்ட் தான். அவங்க அந்த செண்டை வாசிச்சோன்னா நல்லா ஏத்தமா இருக்கா, ஓகே டன் தான். எதுக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் டியூன்ட் டு சம்திங். மிருதங்கம், தப்லா, பகாவஜ், ஈவன் டோல்கி டு சம் பாயிண்ட், இதெல்லாம் ஒரு நோட் கேட்கும், ஒரு நோட் கேட்கும். சோ அந்த நோட் எதுக்கு சேர்த்துக்கிறோங்கிறது இருக்கு. சோ அதுலயே இந்த கொஞ்சம் கூட டிவேட் ஆச்சுன்னா ரொம்ப அப்பட்டமா தெரியும். ஃபுல்லாவே பாயிண்டர்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து குட்டில I'll just be in hyper zone. Bro, seriously bro, I'm like mind blown dude. All percussion players definitely இதெல்லாம் when you are having lot of questions இருக்கும். இந்த ஹீட்டிங்காக செபிட்டோன் டிஃபரன்சஸ் வருது, இது ஏன் வருதுன்னே நிறைய பேருக்கு அதுலயே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும், ரொம்ப பிளாக் ஆயிடும். நீங்க வாசிட்டே இருப்பீங்க, சேராதே, வாசிக்கவே மோட்டிவேஷன் போயிடும், பயந்துட்டே வாசிப்பீங்க, கான்ஃபிடன்ஸ் போயிடும். நல்லா வாசிக்கணும் வருவாங்க, ஐயோ நல்லா இல்ல வாசிட்டு இருப்பீங்க. எப்படி வாசிப்பீங்க? I gone through this bro. ரொம்ப கஷ்டம். என் கை லைட்டா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரைட் இறங்கும் ப்ரோ. என்னோட கான்ஃபிடன்ஸ் டேக்ஸ் a hit like that. நான் உடனே you can immediately see நான் ஒரு 2 ஸ்டெப் கீழே வருவேன். அது ரொம்ப கச்சேரி அடிபட்டோம். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இதுல ஒர்க் பண்ணு, நீ எதுக்கு இதனால என்ன ஆகுது, வாசிப்பு அடி வாங்குது. You may be a fantastically playing guy, but because of this you choose not to. You can't do that. அது பண்ண கூடாது. இத ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட். நீங்க கடைசியா சொன்ன இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட், அபிஜித்னு ஒரு சிங்கர் வந்தாரு எங்க கிட்ட. he is a playback singer. So அவர் இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இந்த ஸ்டுடியோ இந்த லைவ்ல பாடும்போது, for a professional shouldn't make a difference. அது shouldn't make a difference so மட்டும் முடிக்காம he said this exact same thing. As a professional you are getting paid. You must know why your voice is changing. You are expected to know why it's happening. You are expected to correct it if it's happening. இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சாரு. நீங்க அது வந்து மிருதங்கம்க்கு ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. நீங்க நிறைய பேண்ட்ஸ்ல வாசிச்சிருக்கீங்க, வைட் வெரைட்டி ஆஃப் பேண்ட்ஸ். அண்ட் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஜென்ரலா திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஸ்டார்ட் அவுட் பண்றவங்க இந்த மாதிரி ஸ்கூல் பேண்ட்ஸ்ல இருப்பாங்க, அப்புறமா கொஞ்சம் ப்ராமினன்ட் பேண்ட்ஸ்க்கு போறதுக்கு மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும், ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அது எப்படி உங்களால வந்து like you are able to pull off working with different people, their mindsets, their flow? I think it's an experiment only bro. First day set ஆகும் சொல்ல முடியாது. But it's a good question. How do you, okay, I'd like to understand this as how do you read the vibe? Exactly. Can I say that? To the point. Yeah. So once you read the vibe, you know what you can offer. In your own understanding. இப்போ what is Sumesh made of musically na உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? எனக்கே சொல்றேன், இப்போ உங்களுக்கு what is Chandar made of musically and as a producer. So your area of work is production. My area of work is performance. It's also production, but na full time performer actually. Your area of production is the area of work is again production and performance when it comes to say crumping and stuff like that. So இதுல வந்து இப்ப எங்க என்ன எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ்ல போட கஷ்டம் தான். can't put it in words, but I think it is very important to value something called context, like I said earlier. எனக்கு one of my most important words I'd like to I use that word a lot, and I also make sure to use it because as much as I say it I hear it. So எனக்கு எப்பவுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க வாத்தியார் சொல்லிட்டே இருப்பார், தம்பி எங்க வாசிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, எங்க வாசிக்க கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்பாரு. ப்ரொஃபவுண்ட் அது.
சின்ன வயசுல சொல்றப்ப ரொம்ப சுமாரா அப்படி ஆனா நினைச்சு பாருங்களேன், எங்க என்ன வாசிக்கணும்ங்கிறது ஷோர் தட்ஸ் வாட் யூ ஆர் ஆல்வேஸ் டாட். வாட் ஆர் யூ நாட் டாட்? எங்க என்ன வாசிக்க கூடாது அது நம்மளதான் புரிஞ்சுக்கணும். ஸோ மெத்தட் ஆஃப் டிடக்ஷன்ங்கிற மாதிரி இது ஏற ஏற இதுவும் ஏறணும் கூடிய. ஸோ as much as you know இங்க இதெல்லாம் வாசிக்கலாம், இங்க அது வாசிக்கலாம், அதுக்கு பதிலாக இது வாசிக்கலாம், இதுக்கு ஒரு ஆப்ஷன் அதுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, ஓ இங்க இதெல்லாம் வாசிக்கூடாது, இங்க இதெல்லாம் வாசிக்கூடாது, இங்க இதெல்லாம் வாசிக்கூடாதுன்னு அது ஏறிட்டணும். ஸோ say now coming back to the question, you read the vibe in a room, you go to a bunch of musicians who setting up for a jam session, they don't know you, you don't know them. பெருசா நீங்க ஒன்னும் கேட்டது இல்ல அவங்க மியூசிஷியன், அன்னைக்கு தான் தெரிய போறீங்க, மிங்கிளா போறீங்க, and that first impression really matters, you know. So anga you really need to, I think as a musician, keep your ears open, really keep your ears open, keep your eyes open, read the aura in the room, you know, what kind of and really play to your strengths. First impression is always about strengths. அது விட்டு கொடுக்கவே கொடுக்காது. Play to your strengths. But அந்த ஒரு restraint, you should always practice restraint also. சாப்பாடுக்கு நோ சொல்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டம். If you're a foodie, bro I'm on a diet லாம் சொல்றது ஈஸி தான், ஆனா உங்க ஃபேவரட் டிஷ் வரப்போ அதுல நீ ஒரு வா சாப்பிடாம இருக்கணும், நீ செம்ம ரெஸ்ட்ரெயின்ட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். நான் என்னால முடியாது, நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோறுனா. ஸோ as a musician you need to practice. கைஸ் அரிக்கும் இங்க வாசிக்கணும் அது வாசிக்கணும்னு, நீ எல்லா இடத்துலயும் அதே மாதிரி வாசிச்சா நீ ஒரே ஒன் டைமென்ஷனல் மியூசிஷியன் தான் நீ. எல்லா இடத்துலயும் அவன் இது வாசிப்பான்ப்பா அவ்வளவுதான். ஆனா அது வாசிப்பே ஓகே, அதுக்கு யூ மே கெட் அ சர்டன் அப்ரிசியேஷன், யூ மே கெட் அ சர்டன் கிரெடிட், ஓகே. பட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தட் தென்? நீ எல்லா இடத்துலயும் அதே பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் திங் வெர்சட்டாலிட்டிங்கிற ஒரு விஷயமே ஆப்சென்ட், அது போயிடுச்சு. வெர்சட்டாலிட்டிங்கிற ஒரு விஷயமே போயிடுச்சு. செகண்ட் திங், நீங்க வாசிக்கிறதோட ஒரு வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே வரும், ஏன்னா எல்லா இடத்துலயும் அதே தான் வாசிட்டு இருக்கீங்க, எவ்வளவுதான் அதே வாசிட்டு இருப்பீங்க. மூணாவது, growth is impaired, வளர முடியாது. இப்போ நாளைக்கு இன்னொரு ஒரு பேண்டோட வாசிக்கிறோம், வேற ஏதோ ட்ரை பண்றோம், வேற ஏதோ கத்துக்கிறோம், அதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்மள்ட்ட கையில் இல்லைன்னா வளர்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மிருதங்கம் வாசிக்கிறோம், நான் நிறைய உணர்ந்திருக்கேன் அந்த மாதிரி. டீசெண்டா வாசிப்பேன் நிறைய. ஃபர்ஸ்ட் இப்ப நிறைய பேண்டோட வாசிக்கிற போகலாம், ஃபர்ஸ்ட் ஒகேஷன் ஃபர்ஸ்ட் ஜாம்ல நல்லா போகும். ஆனா சில ஐவ் நோன் சில ஜாம்ஸ்ல எல்லாம் கிளீன் போல்டு நான் வாசிச்சுட்டு இருப்பேன், ஆனா எனக்கே தெரியும் அது சேரலன்னு. ஆனா எனக்கு மாத்திட்டே இருப்பேன், வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், ஒண்ணுமே உட்காராது. நான் யோசிப்பேன் ஐயோ. அப்புறம் then there are also some songs where you come to a point and say bro இதுல மிருதங்கம் நல்லா இல்ல bro, being honest. அவ்வளவுதான். சும்மா நான் இருக்கேங்கிறதுனால எல்லா பாட்டும் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல எனக்கு சேரல, உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? So then you have to be open to discussion. You cannot be very importantly bro, இதெல்லாம் இப்ப மியூசிக்கல். நான் மியூசிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. டெம்பரமெண்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். If you cannot be in control of your temperament, you will not make it. ரொம்ப hard, very very hard. And I also would like to say, at least நான் என்ன மட்டும் பத்தி பேசிக்கிறேன், of course எல்லாரும் பத்தி பேச முடியாது. I am very moody as a musician, you know, and generally in life also. ரொம்ப sometimes lows எல்லாம் ரொம்ப low அடிக்கும், sometimes high நல்ல high அடிக்கும். But it is very important to stay in the middle and say whatever great is happening is fantastic, I'm happy, let it happen. Sometimes COVID was very hard for me. You cannot let yourself go down that. Okay, things will look up. இந்த டைம்ல நான் எப்படி என்ன எக்யூப் பண்ணிக்கலாம்? just because I don't have shows நான் வாசிக்காம உட்கார்ந்து கூடாது. நம்ம வேலையை பண்ணோம், ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். மோட்டிவேஷனே இருக்காது, தூக்கி எடுத்து வைப்பேங்க. நான் 10 நிமிஷம் சும்மாவே உட்காருவேன், என்ன வாச்சு இப்ப என்ன கிழிச்சு கச்சேரி இருக்கா, ஒண்ணும் இல்ல, சும்மா தானே உட்காந்துருக்கேன் வீட்டுல 2 வருஷம் அப்படின்னு இருக்க கூடாது. இட் நீட்ஸ் டு பி a duty. அதனால சாப்பிடாம இருக்கியா? சாப்பிடல. அந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ரொம்ப கஷ்டம் தான். நான் அவ்வளவு உத்தமெல்லாம் கிடையாது, ஆனா அட்லீஸ்ட் எனக்கு ஐ நோ தட் இஸ் ரைட். ஸோ ஒன் டே ஐல் கெட் தேர், ஒன் டே ஐல் கெட் தேர். பட் நான் மியூசிக்கல் விஷயங்கள், டெம்பரமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர் இஸ் நோ ரூம் ஃபார் ஈகோ ப்ரோ. ஏதாவது ஒரு விஷயம் வருது, ஒரு யுனானிமஸா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா யூ ஷுட் பி ஓப்பன் டு இட். அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் சொல்றேன், இஃப் யூ ஆர் நாட் அப் ஃபார் இட், பி வோக்கல். அவங்க சொல்றாங்களே இல்ல இது பண்றாங்களேங்கிறதுனால நீங்க பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இஃப் இட் இஸ் அப்சல்யூட், ஒரு விஷயம் முடியாதுன்னா ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும். என்ன வேணும் என்ன ரெடிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தா கூட ஒரு விஷயம் நோ, அதாவது நோங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது you don't have to do everything. It is very important to stay unique as a musician. ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. வாட் மேக்ஸ் மீ யூனிக் ஃப்ரம் another மிருதங்கிஸ்ட்னு கேட்டீங்கன்னா எனக்கே அது ஆன்சர் தெரியாது, நான் வாட்சி தான் காமிக்க முடியும். So even if I don't know the answer, imagine how hard it is to practice it in your character. So it's not easy. But what you can do is you can, at the end of the day, you can constantly tell yourself that you need to be unique in your creation. Original இருக்கணும். Okay. It can be an inspiration. நீங்க பெருசெல்லாம் கேட்டு அவங்கள மாதிரி வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கீங்கிறது தான் வழி. நானே எல்லாருமே அப்படிதான் ப்ரோ. நம்ம என்ன புதுசா என்ன பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணதுதான். The bigs and all have nailed it. Okay, 80s 70s musiciansலாம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. We are trying to get close to what they did. Definitely. In different ways. இப்போ of course in the நம்மளோட இப்போ present genres, present approaches towards music making, you know, production எல்லாம் மாறி இருக்கு, சமயம் மாறி இருக்கு. பட் பெருசா ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, எல்லாம் இருந்ததுதான். அதை வேற மாதிரி பாக்குறோம், வேற ஒரு ஆங்கிள் இருந்து பாக்குறோம் அந்த மாதிரி. So I think temperament and really just practice restraint. சார் சொன்ன மாதிரி எங்க என்ன வாசிக்க கூடாது is more important than என்ன எங்க வாசிக்கணும். பியூட்டிஃபுல்லி புட். அது வந்து டீம் பிளேக்கு என்ன very important thing like this. I'm not even kidding. You know how often I have thought about some podcasts, because I really feel first thing, a lot of artists really are good speakers. Yes. உங்களை கொஞ்சம் நோண்டினா நிறைய சுவாரஸ்யமான மேட்டர் வெளில வரும். And they are also, I think most of them are also very to the point. அவங்க சொல்றதுல புல்ஷிட்டே ரொம்ப கம்மியா இருக்கும். டப்பு விஷயத்துக்கு வந்துருவாங்க. சில மேட்டர்லாம் will blow your mind. நான்லாம் நிறைய இதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லடா எப்படி. ஸோ நான் யோசிப்பேன், இப்போ நம்ம சும்மா ஒரு 4 பேர் ஒரு ரூம்ல ஏதோ ஜாலியாக இதை ஏன் நம்ம கொஞ்சம் அடுத்து எடுத்துட்டு போறது. ஊர்ல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. யூனோ இஃப் 4 பேர் கேன் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். காசா பணமா யூ சிட் இதே தான்டா நீ பண்ண போற. where we put it out, we make it into a certain, you know, product where people have access to this. And நீங்க சொன்ன மாதிரி so many people who may be entering the scene, who may require a certain guidance, maybe are also very you know, introverted and shy to even ask. பாவம் கஷ்டம். நான் நினைச்சா அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன நினைச்சா அதுலயே பாதி விஷயம் போயிடுது. செல்ஃப் டவுட் இஸ் த கில்லர் ப்ரோ. எல்லா இடத்துலயும் நானுமே I'm sure we've all gone through that. Definitely. But what can we do to help that? நம்மளால ஏதாவது தெரிஞ்சு பண்ண வேண்டாம், தெரியாம கொடுப்போம். எங்க என்ன நல்லது நடக்கட்டும். So I'm not kidding. I'm not this is not new to me. நான் ரொம்ப ஆசை. I'm so glad someone like this is doing this. This is very it's a CHIG bro. It's such cool work, man. Very nice work. Thank you so much. And it's not easy bro, getting 2 people in one room, setting up one video, setting up some lights and talking about it. It's not easy. நான் ரொம்ப ஆசை, எனக்கு இதெல்லாம் வீட்ல பண்ணனும், நானும் இதெல்லாம் பண்ணனும். அப்பா ஒரு வீடியோ பண்றதுக்குள்ள உயிர் போய்டும். So நீங்க பண்றது வந்து lot of respect, lot of support. I'm happy to help in any way. It's not easy. The least we can do is if someone is doing it, help him. True. ஒன்னால பண்ண முடியலனா விட்டுரு. யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் சேர்ந்து போ. Moms, the thing is that I think you just gave all the validation that Chandar would need for CHIG. I feel people, artists have to be called. They have to be appreciated. உங்க முன்னாடி யாராவது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா, if you feel they are worthy enough of your appreciation, மனசுக்குள்ள மட்டும் நினைச்சிட்டு போயிடாதீங்க. வெளியில வந்து put it out. It will mean loads and loads to the artist. அவருக்கு வந்து அது it can be a game changer. Absolutely. Well said. Absolutely. In that regard, I'd also like to say a couple of words about Yadi. Energy is incredibly contagious. The first time I saw I am envious of that energy, bro. நானும் பயங்கர ஒரு என்ன சொல்றது pepped up energy guy தான், but nowhere close to his energy. I wish I had that kind of energy. நான் இப்போ சாதிக்கிறத விட ஒரு 10 மடங்கு சாதிச்சுட்டு இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் யாடி எங்க பார்த்தேன்னா Black Orchid டிக்கா அங்கதானே வந்தீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட்ல நின்னு இருந்தேன். டேஷிங் சூட் சஸ்பெண்டர்ஸ் போட்டு இந்த யோகி மாதிரி வந்து everybody just turned. இது யாருப்பா இது அப்படி, ஏன்னா எனக்கே தெரியல. And Sneha knew him. Sneha sister. Like, I was so glad, like, you know, so many. First of all, I was so glad that people I didn't know were coming to the show. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் 10-20 ஃப்ரெண்டு வருவாங்க. நான் வந்து நானும் கனெக்ஷன் மூஞ்சி பார்த்துருந்தோம். பரவாயில்ல மச்சி ஒரு மாதிரி. ஏன்னா செல்ஃப் டவுட் இல்லை இங்க. ஒரு எங்க மேல அவ்வளோ ஒரு தோரணை, ஓ நம்ம அவ்வளோ வருத்தாடாங்கிறதே எப்போவே தெரியல. அன்னைக்கு யாடி வந்து ஒரு he basically set the mood for the audience there.
நாங்க வாசிச்சது வந்து பாதிக்கு மேல டிரான்ஸ்லேட் ஆனது was because of his energy. He came there, he moved, he made sure the audience came. He was like, guys, this is not that kind of a gig where you sit and not come. everybody come to the front and move. And we loved it and we were like, yes. உட்டா நாங்களே டான்ஸ் ஆடுவோம், ஆனா வாசிக்கணுமே என்ன பண்றது. நீங்க வந்து விரல்ல டான்ஸ் ஆடிட்டு. So அதனால I'm so glad Yadi could join us. That's the thing. இத அப்படியே ஒரு ப்ளோ போட்டுட்டு யாடியோட க்ரம்ஸ் இத போட்டு. The thing is that, see, that's the thing. எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வாசிக்கும் போது when they are, coming to the stage, I see how much they go through to get there. I don't see just the artist on the stage. சரிங்களா? ஒன்றும் இல்லை, அந்த go through நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அந்த ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்க, you had to go through a certain emotional journey, a physical journey, a journey of practice, a point where you're going to play to an audience, to check the sound, to check the values, to make sure that the audience receives it right. அந்த எனர்ஜி எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அந்த டைம் வந்து எனக்கு லைட்டா ஒரு கடுப்பு என்ன வரும்னா, everybody is coming to chill, yes, but why aren't they taking the effort to see how much they're putting there to come to give it to us. சரிங்களா? So the only thing I believe as a respect is giving back. I don't believe in give and take, I believe in give and give back. True. So if you're going to give so much of life force over there, it is not just my job, it is also my soul's energy to embrace the calling of giving back. நீங்க recent works என்ன பண்ணிருக்கீங்க? What is your current upcoming projects? Sure, I'll make it again second official inga. So I am putting up a solo act in June. Okay. Oh yeah. Yo, என்ன bro சொல்ற? Actually this is the first place I'm saying this. Oh, awesome. It's called TGID. TGID. Ama. Any guesses? Meaning, bro? Any guesses? Thank God it's what? Everyone said thank God it's illa. Okay. TGID. No, I am relaxing, bro. It's called To Groove is Divine. Okay. Oh my God. Sinks down to the ground, bro. What are you saying? Okay, what? How did you come up with that? Amazing title, dude. So நான் இன்ஸ்டால சும்மா ஒரு 2-3 சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். I used to call it TGID. So basically groovingக்கு respect, groovingக்கு அடிமை. Okay, because I feel groove runs through your body. When you hit a pocket, when you hit a groove like that, and it also was very என்ன சொல்றது native to me because நான் percussionist. So எனக்கு groovங்கிறது ஒரு செம மேட்டர். எனக்கு நான் வந்து நாள் பூரா groove பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு. So I was like, இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் வசீகரா வாசிக்கிறீங்களா சார் அப்படின்னு. நான் ஒரு மாதிரி யோசிப்பேன், சார் வசீகரா என்னால வாசிக்க முடியாது சார், அவரு வாசிப்பார். ஏன் சார் நீங்க வாசிக்கலாமே சார், வசீகரா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், சார் அது மெலடி சார், நான் வாசிக்கிறது பீட் இன்ஸ்ட்ருமெண்ட், தாளம் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் பீட் தான் போட முடியும். வசீகரா பாட்டுக்கு நான் பீட் போடுவேன், ஆனா அவங்க தான் நோட் வாசிக்கணும், அதுவே புரியாது. நான் அவங்கள பிளேம் பண்ணல. பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், எவ்ரி சாங் ஹேஸ் a melody in the forefront. தப்பு கிடையாது. It is just a situation. Okay. I wanted to see if there could be songs with a groove in the forefront. So that not only gives me an option to do something new, it also puts me at a lot of work. நான் நிறைய வேலை பண்ணியாகணும், and எனக்கு நான் பண்ற வேலையும் தான். So நான் ஒரு performer, percussionist, multi-percussionist சொல்றீங்க இல்லையா? So now I'll really put that to the challenge. நீ நிஜமாவே multi-percussionist நான் இதுல தெரியும். So the show is called TGID. It's gonna premiere in Medai on June 29th. Super. Bro, no bro, bomba இறங்குறீங்க. The location and the date again, bro. Medai, Alvarpet. Okay. On June 29. June 29. Mom, so before 1 week before the event, மறுபடியும் இத போடுறேன். No, I'm starting promos in a month, bro. And I mean, மத்த விஷயங்கள் I'm trying to see if I can do more gigs as a premiere, not just one gig. This will be a ticketed event, right? This will be a ticketed event. Oh, okay. This will be a ticketed event. Oh, okay. I'm very excited. I want to do a bunch of stuff. Now, for the first time in my life, I'm doing a solo thing. நான் எப்பவுமே பேண்ட்ஸோட தான் வாசிச்சிருக்கேன், எப்பவுமே ஒரு கூட்டத்தோட தான் சேர்ந்திருக்கேன், and நிறைய பண்ணிருக்கேன் அந்த பேண்ட்ஸ்க்கு. நான் வாசிச்ச பேண்ட்ஸ் எல்லாருக்குமே I'd like to say நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன், நான் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன்.
Now for the first time I have the feeling that I should give myself back that. நான் எனக்கு அது அவ்வளவு பண்ணிட்டதில்லை. I'm not a guy who like எனக்கு நிறைய நான் பண்ணிக்க மாட்டேன். நான் அது இதா சொல்ல. Oh so sweet. அதெல்லாம் இது கிடையாது. தப்பு தான் actually. பண்ணிக்கணும். You should really value what is important to you. And அதை எடுத்துட்டு போறது உங்க கையில தான் இருக்கு. எனக்கு நடக்கலையே நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ ஏன் நடத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுமோன்னு நிஜமாவே ஒரு ஃபீலிங் வந்தது. That's when I said okay, this is the right time, because I am also not with many bands right now. Okay. I've for various reasons I am on my own right now. So I thought maybe all of this has led to this. So now I have more time to spend. I am more busier with my Carnatic stuff. But then I thought seri, if there is a way to bring this back, and because I miss playing with bands, I miss playing with adala irukku, then I thought boss, now is the time. If you want to do something on your own, now is the time. Go snatch it. So நான் என்ன பண்ணேன், லிட்டரலி நான் இப்ப மார்ச் யூஎஸ் கிளம்புறேன் ஒரு டூருக்கு. லிட்டரலி திரும்பி வந்த உடனே அந்த மூடுக்கு மாறும். So வந்துட்டு full switch. So TGID is premiering. That is my upcoming the biggest upcoming project so far. I have huge dreams for it. I am working with some very cool people from different industries. I'm working with light engineers. I want it to be a visual experience. See, obviously I want it to be an audio experience because I'm a musician. So obviously audio, but I want to try and break boundaries with respect to, ஏன்னா ஒரே ஒருத்தன் ஸ்டேஜ்ல of course என்கிட்ட வந்து ஒரு கடையே இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் it can get a little, especially ஒரு percussionist இப்போ பாடுறது கிட்டார் வாசிக்கிறதுலாம் slightly, I'd like to think it's more engaging. When a percussionist does something for even 1.5 hours ஒரு அளவுக்கு மேல திகட்டும், டயரிங், கொஞ்சம் கேக்குறவங்களுக்கே கொஞ்சம் திணறும். 1 hour நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் பிரேக் தட். ஐ வாண்ட் டு see how நீங்க சொன்ன மாதிரி வெரைட்டியில அட்டாக் பண்ணலாம். ஒரு ட்ராக்கும் வேற மாதிரி இருந்தது மச்சான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அப்படி இருக்கலாம். செகண்ட் எனர்ஜியில் அட்டாக் பண்ணலாம். ஒரு மணி நேரம் நீங்க வெளில வந்தோன்னே அப்பா எனக்கு என்ன நடந்து தெரியல ப்ரோ, 1 hour எங்க இருந்தேன்னு எனக்கு புரியல, அப்படியும் அட்டாக் பண்ணலாம். Third thing, sheer performance. Just looking at someone slay it and be really like motivated. Like off stage, you're like, look at that guy go bro. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க, வெடிச்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன், இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இப்போ என்னோட பெரிய அஃப்கோர்ஸ் சிவமணி சார், திருலோகுர்த்து and a bunch of drummers. மிருதங்கத்துல நான் சொல்லிட்டே இருப்பேன், சிவராமன் சார்ல இருந்து மணியர் சார்ல என் வாத்தியார் எவ்வளவு பேர். அவங்களாம் வாசிக்கிறது பாக்குற போதே உட்கார முடியாது, அப்படியே ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். என்னடா பண்றாங்க, எப்படி வாசிக்கிறாங்க அந்த மாதிரி. So I want to see if somehow I can do that. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் I want to bring it onto the stage. And when someone off stage looks at me, what do they see? I'm very curious because I will never know that. I understand. I'll never know that. But what I can do is I can do what I can. நான் வாசிப்பேன். And I want to let people do what they want to do with that. வந்து கேளுங்க, let me know how it is. How would you change it? Do you have something else for me? How can I try and figure that out? How can I take this as a challenge if it is challenging? Can I do something absolutely original, absolutely out of the box? I've never seen anyone do that ங்கிற மாதிரி ஏதாவது யோசிக்க தெரியுதா? அதுக்கு you have to spend time with this. இது கூட உட்காந்து ஏதாவது ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது. 5 years from now I may get that idea. But I have to start. I have to start to get to 5 years. So I'm really hoping a lot of people will turn up. Now it's a very humble start. It's not a very grand start. But I'm definitely hoping that it goes towards being a grand production someday. Kandipa. So and it was such a pleasure having you. No, pleasure's on mine, guys. So great to have cool artists discussing. I feel like I've attained eternal peace for at least some time. For some time. Yeah, this is CHIG, where we invite independent artists from the art domain. We have discussions with them. And இன்னைக்கு வந்து 2 டீம் மெம்பர்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. பட் ஓகே, நாம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அவங்களோட போட்டோஸ் நாங்க இங்க போட்டுக்கிறோம். அவங்களோட தலை மட்டும் ஃப்ளோட் ஆயிடுச்சுனா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, யா, நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து they will come back. So to my right we have the team introduce பண்ணிறேன். To my right Yadava, indie actor. Sig. Okay, I am myself chandarkarunakaran. I'm an independent artist, music producer. Thank you Sumesh. Thanks bro. Thanks.